பெரிய அறுவடைக்கு பிறகும் சிலர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேவைன்னு இருப்போம், ஒரு அற்புதம் நடக்கும், அதோட முடிச்சிருவோம். இல்லை, அடுத்த அற்புதத்துக்கு இப்பவுமே விதைக்க போறேன். வாங்கக்கூடியது என்னன்னா, இந்த கொடுக்கக்கூடிய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். I am going to get the impartation, the anointing of giving and sharing. பாருங்க, இவ்வளவு தலைவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. தலைவர்கள் எழும்பணும்னா நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். ஓ, இது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. நீங்களே பாட்டும் நானே, ஆரம்பமும் நானே, இடையிலையும் நானே, கடைசியிலும் நானேன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ கூட நான் அங்கே உட்காந்து என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, இதே மாதிரி பல நாடுகளில் போதகர்கள் இது நடத்தணும், இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இதை நடத்தணும். அதை தான் அங்கே உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமென். அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஆட்கள், சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் சாதாரணமான கிடையாது. ஒவ்வொருவரும் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர். அவ்வளோ கெப்பாசிட்டி, அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ கிருபைகள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நாளானது அதை வெளியே கொண்டு வரும். ஆமென். இப்போ நான் சொல்கிறது ஹார்வெஸ்ட். எல்லாம் சொல்ல ஹார்வெஸ்ட், எல்லாம் சொல்லுங்க அறுவடை, பெருக்கம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இவ்வளோ லீடர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் லீடர்ஸ் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இந்த அற்புதமாக எழும்பிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்னென்னா, ஒரு தேவைன்னு இருப்போம், ஒரு அற்புதம் நடக்கும், அதோட முடிச்சிருவோம். இல்லை, அடுத்த அற்புதத்துக்கு இப்பவுமே விதைக்க போறேன். I am going to sow the seed for next breakthroughs or next miracles. பெரிய அறுவடைக்கு பிறகும் சிலர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? அப்படி சாப்பிட்டேன்றது. அந்த பெரிய அறுவடையில் விதை நெல் என்ன பண்ணலை, எடுத்தேன் வைக்கல, எடுத்து வச்சுப்பீங்க. நான் சொல்கிறேன், விதையை மட்டும் எடுத்து வச்சா உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் பாவர்ட்டியில் ஒரு நாள் வாழ மாட்டீங்க, குறைவில் ஒரு நாள் வாழ மாட்டீங்க, தரித்திரத்தில் ஒரு நாள் வாழ மாட்டீங்க. That's a God's eternal principles, the sowing and reaping.